ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஜே ஒப்பீனியன்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே. நீங்கள் அதை பற்றி பேச போகிறோன்னா, நான் ஒரு ஷோ ஒன்று பார்த்தேன். என்ன ஷோ அப்படின்னா, மூவி ரிவ்யூவர்ஸ், இன்னொரு சைடில் வந்து நடிகர், அப்புறம் வந்து ப்ரொடியூசர், டைரக்டர்ஸு இவங்களாம் இருக்காங்க. அது சினிமா இண்டஸ்ட்ரியை ஓடிட்டு பீப்புள்ஸும் ஒரு சைடு வந்து ரிவ்யூவர்ஸ்ன்னு சொல்லி இந்த பாண்டா இப்போ 2-3 பேர் எனக்கு தெரியாது. பட் ஒரு மூவியை ரிவ்யூ பண்ணுற யூடியூப் ரிவ்யூவர்ஸ்லாம் இருந்தாங்க. இதில் ஒரு கான்வர்சேஷனாக போச்சு. நடுவில் கோபிநாத் வந்து எது பேலன்ஸு கரெக்டானு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அதாவது நான் இங்கிட்ட அடிப்பேன், அங்கிட்ட அடிப்பேன், இங்கிட்ட கொஞ்சம் ஒரு குத்து, இவங்க வான காசுக்கு இவனுக்கு ஒரு குத்து, அவன் காசுக்கு அவனுக்கு ஒரு குத்துன்னு சொல்லி நடுவில் கோபிநாத் வந்து 2 சீன் குத்திட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு அன்பயஸ்டாக இருக்குது அந்த நிகழ்ச்சியே, ஒரு அன்பயஸ்டாக இருந்துச்சு. அதில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸில் வந்து ஒரு வேர்டுக்கு ஒரு மீனிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது ரிவ்யூ அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு மீனிங் என்னென்னா, இப்போ வந்து ஒரு பையன் வந்து எக்ஸாம் எழுதுறான். அந்த எக்ஸாம் பேப்பரை வந்து ரிவ்யூ பண்ணி தான் மார்க் போடுறாங்க. ரிவ்யூங்கிறது டீச்சர் பண்ணுவார். ஏன்னா நான் இதில் வந்து நிறைய பண்ணியிருக்கேன், அது நிறைய படித்த நாலேஜுனால இவன் எந்த ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு பார்த்து டீச்சர் வந்து டிக்கு இது 4 மார்க்ஸ் சொல்கிறாங்க, 5 மார்க்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லி கொடுப்பாரு. ஸோ ரிவ்யூ வேற, ஒப்பீனியன் வேற. இவங்க பண்ணுறது ஒப்பீனியன். இப்போ வந்து நான் யூடியூப்ல வந்து ரிவ்யூ பண்ணணும்னா எனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி நான் ரிவ்யூ பண்ணணும், ஒரு மூவி பார்க்குறேன், மூவியை பற்றி நான் ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூங்க வேர்டை நான் யூஸ் பண்ணேன்னா ஐ ஹாவ் டு பி கேப்பபிள் டு ரிவ்யூ த மூவி. நான் இப்போ வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் போகுது, யூஏ சர்டிஃபிகேஷன்ஸ்க்குலாம் போகுது, சென்சார் போர்டுக்கு போகுதுன்னா சென்சார் ரிவ்யூ பண்ணும். அதை அந்த மூவியை பார்த்துட்டு இந்த சீன் இருக்கலாம், இந்த சீன் இருக்கக்கூடாது, இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ரிவ்யூ பண்ணுறதுன்னா அவங்க ஒரு குவாலிஃபிகேஷன், அவங்க அதை பற்றி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக வச்சுட்டு அது பேஸ் பண்ணி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக குவாலிஃபிகேஷன் வேணும். என்னோட ஒப்பீனியன் அதுதான். நான் வந்து இங்கே என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஒப்பீனியன்ஸ் வச்சுருப்பேன். ஏன் ஒப்பீனியன்ஸ்னா, ஒப்பீனியன் வந்து யாரும் சொல்லலாம். இப்போ என்னோட ஒப்பீனியன் சொல்கிறது தப்பு கிடையாது. நான் உங்களை ரிவ்யூ பண்ணிட்டு நீங்கள் சரி ரைட்டு தப்புன்னு நான் சொல்ல வரும்போது அங்கே நான் ரிவ்யூவர் ஆயிடுறேன். ரிவ்யூவர் ஆனேன்னா எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் எல்லாத்துக்கும் உண்டு. ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறாரு, இல்லை டைரக்டர் சொல்கிறாரு, நான் இந்த எங்கள் மூவியை பற்றி இப்படி ரிவ்யூ பண்ணி நீங்கள் சொல்கிறீங்களே, நல்லா இல்லை சொல்கிறீங்களே, அதனால படம் ஓடாமல் போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோபிநாத் வந்து ஏன் இப்போ உரிமை இல்லையா, அது பண்ணக்கூடாதா, இது செய்யக்கூடாதா, இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படி இப்படின்னு கேட்டு அவங்கள செட்டப் பண்ணுறாரு. இந்த ப்ரொடியூசர் டைரக்டர் செட்டப் பண்ணுறாரு. இங்கிட்ட வந்து இவங்க பேசுறதுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பயாஸ்டா அன்பயாஸ்டாவும் இருந்துச்சு அவரோட கோபிநாத்தோட ஸ்பீச்சு. அதான் தனியாக பேசுகிறேன். பட் இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன், ஓகேவா? ஒரு மூவியை ரிவ்யூ அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குவாலிஃபிகேஷன் வேணுமானா வேணும். ஏன்னா இந்த மூவி நல்லாக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் சொல்கிறத வச்சு பல பேர் போகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மூவி நல்லாக்கா இல்லையான்னு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு, பாஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மூவி வந்து 100 நாள் 150 நாள்லாம் ஓட்டுச்சு. சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் படம் மூவிஸ்லாம் ஓடிச்சு. தேட்டரில் இருக்கும், மக்கள் போய் பார்ப்பாங்க, நல்லாக்க இருக்கே இல்லை, ஓகேவா அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து டிஜிட்டலைஸ் ஆகி இல்லை யூடியூப்ல பார்த்து அவன் யார் என்னது தடி எடுத்தான் தண்டல்காரன் சொல்ற மாதிரி ஆளாளுக்கு ரிவ்யூன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னே அதை கேட்டுட்டு அவனை ஃபாலோ பண்ற 1 லட்சம் பேர், ஏய் சொல்லிட்டாரா இந்த பூமி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரா, ஏய் கேவலம் சொல்லிட்டாரா, அது என்ன பாலிசி? இப்போ வந்து ஒருத்தர் வந்து பணம் போட்டு எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து எதுவும் இல்லை சார், ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குது, ஒரு டிவிஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுது, ஒரு ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணுது, அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க, சில ப்ராடக்ட்ஸ் வீணாக போகுது. அதை போய் யாரும் ரிவ்யூ பண்ணுவாங்கன்னா ரிவ்யூ பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவன் அடிக்க வந்துடுவான் நம்மளை. இது பப்ளிக்கில் மூவின்னு போட்ட உடனே மூவி இஸ் நாட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, இஸ் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா அது ஒருத்தன் வந்து எடுத்து அதை வந்து வீடியோ போடக்கூடாது. ஏன்னா ரிவ்யூவர்ஸ்ன்னு சொல்கிற இவங்களுக்கெல்லாம் ரூல் இருக்குது, இவங்க அந்த வீடியோ எடுத்து போட்டு ரிவ்யூ பண்ண முடியாது. ஏன்னா போட்டால் காப்பி அடிச்சு அடிப்பானுன்னு தெரியும் இவங்களுக்கு. கதை தானே, நான் என்ன வேணால் சொல்லுவேன், அதை கேட்டுட்டு என்னோட ஃபாலோவர்ஸ்லாம் நம்பிடுவாங்க. இது பேர் மேனிப்புலேஷன். ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதில் உள்ள ஒரு பாசிட்டிவான 10 விஷயத்தை மட்டும் எடுத்து பேசி படம் சூப்பர் ஆஹா ஓஹோன்னு பேச முடியும். அந்த சேம் டைம் அது பிடிக்கலன்னா அந்த ஹீரோக்கு இப்படி இருக்காரு, அது என்ன ஹீரோயின் இப்படி இருக்கு, இந்த கேரக்டர் இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும்னு சொல்லி மட்டம் தட்டவும் முடியும், மேனிபுலேட் பண்ண முடியுமானா முடியும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி ரிவ்யூவர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி கிடையாது. நான் கேமரா எடுத்துக்கேன், என்கிட்ட கேமரா இருக்குது, நான் வீடியோ எடுக்கிறேங்கிறதுக்காக நான் ஒரு ரிவ்யூ ஆகிட முடியாது, ஓகேவா? நான் என்னோட ஒப்பீனியன் தான் சொல்ல முடியும். ஒப்பீனியன் மே டிஃபர். நான் சொல்கிற ஒப்பீனியன், இப்போ நான் வந்து ஒரு வீடியோ பார்க்குறேன், நான் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கும் அது என்னோட ஒப்பீனியன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபுட் ரிவ்யூவர் இந்த இர்ஃபான் ஒருத்தன் இருக்கான், எனக்கு அவனை பார்த்தா சுத்தம் பிடிக்காது, கோச்சிக்காதீங்க. என்ன விஷயம்னா அந்த ஒரு பர்சன், ஓகேவா, இஸ் குட் ஆர் பேட், ஐ டோன்ட் வாண்ட் டு இன்டர்ஃபியர், அதெல்லாம் சொல்ல விரும்பல. பட் அந்த ஒரு பர்சன் இருக்காரு,
இப்போ அவர் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றாரு. அங்கே ஒரு சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ சூப்பர், ஆஹா ஓ வாவ், இந்த ஹோட்டலில் இருக்க மாதிரி வேறு டேஸ்ட் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாரு. மேபி அவர் நாக்குக்கு அன்னைக்கு செஞ்ச டேஸ்ட்டு நல்லா இருந்திருக்கலாம். பட் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு அம்மா சமைக்கிற சமையல் அப்பா கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், பிள்ளை கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அம்மா என்ன சொல்லுவாங்க, ஒரு பாட்டில் உப்பு எடுத்துச்சு உனக்கு வேணா போட்டுக்கூடான்ருவாங்க. அவ்வளோதான். ஏன்னா இங்கே செஞ்ச சமையல் ஒரு ஆள் தான், பட் சாப்பிட்ற 3 பேர்த்துல அம்மாவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அம்மாவுக்கு வந்து களைச்சி அலைஞ்சு திரிஞ்சு வந்து உட்காரும் போது அப்பா சாப்பாடே தேவலாண்டா அப்படிங்கிற நிலைமையில இருப்பாங்க. அப்பாவுக்கு வந்து வெளியில அலைஞ்சிட்டு வந்ததுக்கு ஏதாவது நல்ல வாயில சோறு கிடைக்காதா சொல்லி அலைஞ்சத்துல அவருக்கு டேஸ்ட் எதிர்பார்த்துக்கலாம். அவங்க எதிர்பார்த்த டேஸ்ட் வேற. அவருக்கு கொஞ்சம் காரமா இருந்தா பிடிச்சிருக்கலாம், குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தா பிடிக்கலாம். எனக்கு ஒரு ஸ்வீட் நல்லா சாப்பிட்டுருப்பேனே, எனக்கு ஒரு டிஃபன் இருந்தா நான் சாப்பிட்டுருப்பேனே சொல்ற குழந்தைங்களாம் இருக்கு. ஸோ இங்க வந்து டேஸ்ட்டை சொல்லும் போது எனக்கு ஒப்பீனியன் ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், எனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க ஒப்பீனியன் வேற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்து அந்த இர்ஃபான் கேர்ள் என்ன பண்ணுவாரு, அவர் போய் சாப்பிட்டு அவருக்கு பிடிச்சிருக்கு. இங்க வந்து மேட்டர் என்னன்னா, இந்த ஹோட்டல் சூப்பர், இது செமையா இருக்கு சொல்றதுக்கு அவர் ரைட்ஸே கிடையாது. ஏன்னா ஹீ இஸ் நாட் அ ஃபுட்டு. இந்த ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கல்ல, ஃபுட்டை வந்து செக் பண்ணிட்டு இது கரெக்டாக இருக்கா, நல்லா இருக்கா, தரமாக தான் இருக்கான்னு சொல்றதுக்கு ஒரு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அது கவர்மெண்ட்ல ஒரு ஜாப் கொடுத்துருக்காங்க, அதுக்கான டீம் இருக்கு. அவங்க வந்து ஓகே இந்த நான் ஹோட்டலை வெரிஃபை பண்ணிட்டேன், இதுல வந்து இந்த குவாலிட்டி இருக்கு, இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கானா இதெல்லாம் கரெக்ட் பண்ண சொல்லிட்டு செக் பண்ணி அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி சர்டிஃபிகேட் வாங்கி தான் அந்த ஹோட்டல் நடத்த முடியும். அப்போ அவங்க ரிவ்யூ பண்றது வேற. நான் வந்து ஜஸ்ட் ஒரு கேமரா எடுத்துட்டு போய் ஒரு ஹோட்டல்ல உட்காந்துட்டு இந்த ஃபுட் எப்படி இருக்கு, இந்த ஹோட்டல்ல இருக்க ஆம்பியன்ஸ் அப்படி இருக்கு, இந்த லைட்டிங்லாம் செம்மையா இருக்கு, அவங்க சர்வீஸ் பண்றவங்களாம் அப்படியே எனக்கு ஹம்பிளா கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து மேட்டர் கிடையாது. இது உன்னோட ஒப்பீனியன். நீங்க காலையில ஒரு ஃபுட் வந்து ஒரு தோசை ஊத்துறாங்க, அந்த தோசை வந்து மெலிசா தேய்ச்சிருக்கலாம், உனக்கு அந்த மெலிசா தோசை பிடிச்சிருக்கலாம், நீ சாப்பிட்டுருப்ப. ஒரு வயசானவங்க வரும்போது அதே தோசை கொஞ்சம் குத்தும், கடிச்சு சாப்பிடும்போது குத்தும், அவங்களுக்கு வந்து வாய்க்கு கொஞ்சம் சாஃப்டா தான் பிடிக்கும்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா சுத்தி தான் சுத்த முடியும் தோசையை. ஸோ இவங்க டேஸ்ட் வேற, அவங்க டேஸ்ட் வேற. ஒரு குழந்தைக்கு இனிப்பு பிடிக்கிறதுக்காக வேற மாதிரி டேஸ்ட் சாப்பிட ஆசைப்படும், அது சட்னி மட்டும் சாப்பிட்டுட்டு எனக்கு சாம்பார் வேணான்றோம். சில பேர் காரமாக என்ன பண்ணுவாங்க, கார சட்னி எக்ஸ்ட்ரா வைன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க ஒப்பீனியன் மாறுது. அதே மாதிரிதான் மூவியும். இப்போ எனக்கு வந்து அஜித்தை பிடிக்கும் அப்படின்னா எனக்கு அஜித் என்ன பண்ணாலும் பிடிக்கும், ரைட்டா? உனக்கு விஜயை பிடிக்கும்னா விஜய் என்ன பண்ணாலும் உனக்கு பிடிக்கும். விஜய் கேனத்தனமா பண்ணுவாரு, கிருத்தனமா பண்ணாலும் எனக்கு உனக்கு பிடிக்கும். நான் வந்து இல்ல அது எப்படி பண்றாரு, தப்பு பண்றாரு அப்படி சொல்றது வந்து என்னோட ஒப்பீனியன் தவிர விஜயை ரிவ்யூ பண்ணதுக்கு என்னால பண்ணக்கூடாது. அதான் என்னோட, ஏன்னா எனக்கு ஐ எம் கேப்பபிள் டு தட், ரைட்? ஸோ இங்க என்னன்னா இவங்க வந்து ரிவ்யூன்னு சொல்லி ஒரு 10 பேர் உட்காந்துக்கிட்டு நான் மூவி என்ன வேணாலும் ரிவ்யூ பண்ணுவேன். ரிவ்யூ பண்ணாதீங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. நான் ஒரு மூவி பார்த்தேன், எனக்கு இந்த மூவில வந்து இந்த சீன் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா டு பி ஃப்ராங்க் சொல்லிடுறேன், இப்போ ஒரு விஷயம் வந்து பண்றது தப்பு, சரியில்லை. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு மூவி வருது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தக் லைஃப் வந்துருக்கு. தக் லைஃபை குட்டுன்னு சொல்றவங்களும் ஒரு 20 பீப்புள்ஸ் இருப்பாங்க, பேடுன்னு சொல்றது ஒரு 20 பீப்புள்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. ஓகேவா? இந்த நார்மலைஸா இருக்க பீப்புள்ஸ் வந்து ஜஸ்ட் ஓகே 2 hours டைம் பாஸ் ஆகணும், நான் தேட்டர்ல உட்காந்தேன், படத்தை பார்த்தேன், வந்துட்டேன், இப்படி இருப்பாங்க. இந்த பிடிக்காத ஒருத்தன், கமலை பிடிக்காதவனா இருக்கலாம், மணிரத்னத்தை பிடிக்காம இருக்கலாம், இல்ல அந்த கதை அவனுக்கு பிடிக்காம இருக்கலாம். இப்ப நான் பார்ப்பேன், எனக்கு பிடிக்காம இருக்கலாம். இதை கொண்டு உங்க மண்டையை திணிச்சு இல்ல இந்த படம் ஒஸ்ட், இந்த படம் பார்க்கவே பார்க்காதீங்க, இது ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லி நான் உங்களை சொல்லி அதை நம்பிட்டு மேபி உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கலாம். இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், எங்கடா எங்கேயாவது வெளியில போகணும், அடிக்கிற வெயிலுக்கு நான் பீச்சில் போய் வர முடியாது, இல்ல பார்க்ல போய் வர முடியாது, இவன் பார்க்க காத்தே வரதில்லை. ஸோ அந்த இடத்துல போய் கொடுக்கறதுக்கு பதிலாக சரி ஓகே ஒரு 100 rupees கொடுத்துட்டு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு ஒரு தேட்டருக்குள்ள போய் உட்காந்துட்டு ஒரு 2.5 hours ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போறவங்களுக்கு அது பிடிச்சிருக்கலாம். ஓகேவா? நீங்க அதுக்கு முன்னாடியே யூடியூப்ல வீடியோ போட்டு என்கிட்ட கேமரா இருக்கு நான் ஆன் பண்ணி வச்சுட்டு என் வாயில வந்ததெல்லாம் சொல்லி ஓட்டிடுவேன் அப்படின்னு நீங்க மிரட்டினீங்கன்னா, அதாவது பிளாக்மெயில் பண்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த ரிவ்யூவர் சொல்றாரு, அந்த ரிவ்யூவரோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு படத்துக்கே வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபேமஸ் ரிவ்யூவர்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்துட்டு போக மாட்டாங்கல்ல. எனக்கு ரிலாக்ஸேஷனா போகணும்னு நினைக்கிறவனுக்கு, ஆமாடா நான் ரிலாக்ஸா போகணும்னு நினைக்கிறேன், அந்த படத்தை பத்தி அவர் இப்படி சொல்லிட்டாரு, என்ன இந்த படத்துக்கு போகிறதுக்கு பதிலாக வேற ஏதாவது படத்துக்கு போய்க்கலாம், வேற ஏதாவது ஒரு படத்துக்கு போய்க்கலாம் சொல்லி நம்ம அங்கிட்டு போயிடுவோமே. இங்க ரிவ்யூவர்ஸ் என்ன பண்றாங்கன்னா செலக்டிவா எடுக்கிறாங்க மூவிஸை. இந்த பெரிய ஹீரோ இந்த இவரை பத்தி பேசினா இது மாதிரி வரும். இந்த பர்சனுக்கு ப்ளூ சட்டை மாறணும்னு நினைக்கிறேன், அவரு நேம் ஃபுல்லாக தெரியாது, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அவர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவா மட்டும் தான் சொல்லுவாரு. அவர் ஒரு மூவி எடுத்தாரு, அதோட கொடூரமான மூவி கிடையவே கிடையாது. நான் அதெல்லாம் பார்த்து கடுப்பாயிட்டேன். ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தேன் மூவியை, கொடூரமா இருந்துச்சு.
ஸோ அந்த மாதிரி ஒரு இன்கேபபிள் பர்சன் ரெவ்யூ பண்ணக்கூடாது. திஸ் இஸ் மை ஒப்பீனியன். என்னோட பார்வையில் நான் பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு, எனக்கு இந்த இடத்துல இப்படி தான் நல்லா. இப்போ ஒரு ஹீரோ ஹீரோயின் தாங்க, ஓகேவா, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், ஒரு அப்பா அம்மாவுக்கு போகிறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு அவங்களோட பேரண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹீரோட பேரண்ட்ஸோ இல்லை ஹீரோயினோட பேரண்ட்ஸோ இருக்கும்போது, என் பொண்ணா இருந்தால் இப்படி தான் இருப்பா, அந்த பையன் வந்து இப்படி பேசுவான், ஸோ இந்த இடத்துல இப்படி நடக்கும், ஸோ அந்த மாதிரி டீசெண்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. லிப்லாக் சீனை வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு பிடிக்க வாய்ப்பே இல்லை. பேரண்ட்ஸ் லைக்கே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஐயோ நாளைக்கு நம்ம பொண்ணு இப்படி பண்ணிடுவாளோ, நம்ம பசங்க இப்படி பண்ணிடுமோன்னு சொல்லி பயத்தில் தான் இருப்பாங்க. அந்த சீனை பார்க்கும்போது இதை பார்த்துட்டு நம்ம பையன் இப்படி பண்ணிடுவானோ, இதை பார்த்து நம்ம பொண்ணு இப்படி பண்ணிடுமோன்னு பயத்தில் தான் இருப்பாங்க. அது அவங்களோட ஒப்பீனியன். ஒரு லவ்வர்ஸ் வந்து அதே தேட்டருக்கு போகும்போது அந்த ரொமான்ஸ் இதை பார்க்கும்போது வா இது மாதிரி நம்மளும் தான் நல்லா இருக்கும்ல அப்படின்னு தான் தோணுமே தவிர அது அவங்களோட ஒப்பீனியன் வந்து ஓகே, இட்ஸ் நாட் ராங். பேரண்ட் சைட்ல பார்க்கும்போது இட்ஸ் நாட் ரைட். ஒரு ஹீரோ நிறைய படத்தை பார்த்துருக்கீங்களா, ஒரு ஹீரோ நிறைய பேர்த்த வெட்டுவார், பட் ரைட். அதாவது வில்லன் ஒருத்தர் இருப்பான், ஹீரோ ஒருத்தர் இருக்கான்னா வில்லன் கூட அடியால ஒரு 20 பேர் இருப்பாரு. இவர் தலைவர் போய் என்ன பண்ணுவார், டமால் டுமில் டமால், தலைவர் சொன்ன யாரையும் நினைச்சுக்காதீங்க, நான் ஜென்ரலா ஒரு ஹீரோ சொல்றேன். ஒரு ஹீரோ இருக்கான்னு சொல்லுங்களேன், அந்த ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவரால் அடிக்க முடியாதுன்னு தெரியும், இந்த மாதிரி அடிச்சா அப்படி ஒருத்தன் விழ மாட்டான்னு தெரியும், பறக்க மாட்டான்னு தெரியும், பட் போய் வெட்டுவாரு, குத்துவாரு, டமால் கன் எடுத்து சுடுவாரு, அவனை சாவலாம், அவன் கவுண்ட்லயே வர மாட்டான், பட் ஹீரோ பண்ணலாம். வில்லன் ஹீரோயின் லைட்டா உரசிட்டாலோ, அது தப்பா பார்த்துட்டாலே, அவர் கற்பனையில கனவுல வாழ்ந்துட்டாலே, நீ எப்படா என் கேர்ள் ஃப்ரெண்டை நீ பார்க்கலாம், என் ஆளை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அடிச்சு துவம்சம் பண்ணி அவனை வந்து ஜெயிலில் பிடிச்சி போடுறது தான் ரொம்ப ரேர் மூவிஸு. அவனை வந்து மேபி போட்டு தள்ளிடுவாரு, இல்லாட்டி வந்து அவனை வந்து ஜெயிலில் பிடிச்சி போகிறதுக்கு ஆஸ் பண்ணுறதுக்கு இப்போ இதெல்லாம் எடுத்து கொடுத்துருவாரு. இதுதான் ஜென்ரலி மூவிஸ் நடக்கும். ஹீரோ அடித்தா கரெக்டு, வில்லன் அடித்தா தப்பு. இங்கேயே ஒப்பீனியன் மாறுது, ஓகேவா. அதே மாதிரி ஹோட்டலில் வந்து நீங்கள் உங்களுக்கு தோசை பிடிக்கும், நீ தோசை பிடிக்கும், எனக்கு இட்லி பிடிக்கும், இட்லி சாப்பிடுவேன். ஒருத்தருக்கு வந்து சப்பாத்தி பிடிக்கும், சப்பாத்தி சாப்பிடுவாங்க. அங்கேயும் அவங்க விருப்பம், ஒப்பீனியன்ஸ் வேறையா இருக்கு. நீங்களே ஒரு ஃபேமிலியா 4 பேர் போறீங்க, 4 பேரும் ஒரே டிஷ்ஷை வாங்கி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சில பேர்த்துக்கு ஃபேமிலி ஸ்டோரிஸ் பிடிச்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு கமர்ஷியல் மூவிஸ் பிடிச்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு ஹாரர் மூவி பிடிச்சிருக்கலாம். அவங்க போய் பார்க்கட்டுமே. இப்போ ஒரு படத்தை பார்த்து எனக்கு பயமா இருக்கலாம், சில பேருக்கு இதெல்லாம் ஒரு பயமாடா, சினிமா காமெடியா இருக்கும்பாங்க. அதுக்காக அந்த படம் பயமாவே இல்லை, நல்லா த்ரில்லாவே எடுக்கலாம் சொல்லக்கூடாது இல்லை. அவங்க ஒப்பீனியன் வேறையா இருக்கும் போது, நான் ஒரு யூடியூபராவோ ஒரு வீடியோ ஒரு ஃபுட்டு சாப்பிட்ற பர்சனாவோ நான் ஒப்பீனியன் மட்டும் தான் சொல்ல முடியும். என்னோட ஒப்பீனியனுக்கு இப்படி இருந்துச்சுங்க. மேபி நீங்க போற டயத்துல சர்வர் வந்து ஒழுங்கா சமைக்காம இருந்துக்கலாம், ஒரு டேரக்டர் வந்து அவர் எடுத்த ஒரு சீன் வந்து உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். தட்ஸ் யுவர் ஒப்பீனியன், நாட் மை ஒப்பீனியன். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது என்னோட ஒப்பீனியன், நாட் யுவர் ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் உங்க ஒப்பீனியன் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற எதிர்பார்க்க வந்து தப்பான விஷயம். ஸோ அந்த நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னா நீங்க அதனால கோபிநாத் எப்பவுமே அதான் பண்ணுவார், இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து, இவன்ட்ட சைடுக்கு இவனுக்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட், அவனுக்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட். அவரை சொல்ல முடியாது, ஏன்னா இட்ஸ் ஹேங்கர், அவன் ஜாப் தான், காலில் மைக்க போட்டுருப்பாரு. அங்கேருந்து டேரக்டர் சொல்லுவாரு, இவனுக்கு சாதகமா இவனை பேசு, அவனை கொஞ்சம் அடி, இவனை கொஞ்சம் மிதிப்பாரு. ஆக்சுவலி அந்த ஷோலாம் பார்த்தீங்கன்னா 2 hours 3 hours எடுக்கிற ஷோ. அதில் வந்து எடிட்டர் கட் பண்ணிடுவாரு, இந்த ஷோ வேணும், இந்த பாயிண்ட் வேணாம், அந்த பாயிண்ட் வேணாம், இந்த இடத்துல இவனுக்கு ஆங்கிள் வச்சுக்கலாம், அவனை காட்டலாம், இவனை காட்டலாம், இவன் மூஞ்சி எப்படி மாறுது, இந்த பையன் சொன்னா அந்த பொண்ணு வந்து மூஞ்சியை மாத்துது பார், அப்படின்லாம் அவங்க டிஆர்பிக்காக நிறைய பண்ணுவாங்க. பட் சேனல் அதை நான் பெருசாக அதை ரிவ்யூ பண்ணுறது நான் பெரியா இல்லைங்க. அது என் ஒப்பீனியன் வேறு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எதாவது பார்த்தனாலும் என் ஒப்பீனியன்ஸ் வந்து கோபிநாத்தை பற்றிலாம் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இங்கே பேசின டாப்பிக்கில் ஒரு மூவியை பற்றி ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. நான் ஒரு மூவி பார்த்தேன், என்னோட ஒப்பீனியன், நான் கொடுத்த 150 ரூபாய்க்கு எனக்கு ஒர்த்தா தெரியல, எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு இந்த சீனில் எனக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிற உங்கள் ஒப்பீனியன். பட் தட்ஸ் நாட் அ வேல்யூ ஆஃப் த மூவி, தட்ஸ் நாட் அ குவாலிட்டி ஆஃப் த மூவி, தட்ஸ் நாட் அ ஒரு ஹீரோ நடிக்கிறாரு, ரஜினிகாந்த் நடிக்கிறார், ரஜினிகாந்தையோ ஒரு விஜயகாந்தையோ ஒரு சிவாஜியவோ ரிவ்யூ பண்ற அளவுக்கு நான் கேபிள் ஆகணும்ல. நீங்க எல்லாம் மூவி ரிவ்யூவர்ஸ் கேட்டுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சோசியல் மீடியால எல்லாம் மூவி ரிவ்யூவர்ஸ். எப்படா நீ ரிவ்யூவர் ஆன, உனக்கு என்ன கேபபிலிட்டி இருக்கு? ஆக்சுவலி தெரிஞ்சது ப்ளூ சட்டை மாறன்றவன ரொம்பவே கலாய்ச்சி அவர் வந்து ரஜினிகாந்தா திட்டுறது, அஜித் திட்டுறது, விஜயகாந்தா திட்டுறது, கேவலம் பேசுறது, இவனை இப்படி நினைக்கிறான், அவனை நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பெரிய ப்ரொடியூசர் லெவலில் பேசி டேரக்டர் லெவலில் பேசிட்டு
அவர் எடுத்த படத்தை குப்பை படம். அதை எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணா? ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அதை ரிவ்யூ பண்ண 10 பைசா பிரயோஜனம் இல்லை, அவனும் பார்க்க மாட்டான் அப்படின்னு தெரியும். ஸோ இங்கே வந்து அவனை வந்து ரொம்ப மட்டமாக பேசுனாலே அவனுக்கு எவ்வளோ ப்ரொடியூசர் சான்ஸ் கொடுத்து அவர் படம் எடுத்தார். அதுக்கப்புறம் தான் இஸ் பிகம் அ டேரக்டர். இன்னைக்கு நீங்கள் ப்ரொஜெக்ட் மான்ட்ட போய் கேட்டிங்கன்னா ஐம் டேரக்டர், நான் படம் டேரக்ட் பண்ணிக்கேன், ஸோ அதனால் ரிவ்யூ பண்ணுவேன். தட்ஸ் நாட் அ கேப்பபிலிட்டி. இப்போ ஒரு மணிரத்னம் வந்து ஒரு மூவியை ரிவ்யூ பண்ணுறதுக்கும் ஒரு பாலு மகேந்திரா ரிவ்யூ பண்ணுறதுக்கும் ஒரு இவர் இருக்கலாம், KS ரவிக்குமார் இருக்கலாம், நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மூவிலே ஊறி போன எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க ஒரு மூவியை ரிவ்யூ பண்ணலாம். இவங்க யார் ரிவ்யூ பண்ணுறதுக்கு? இப்போ ஒரு ஷோ எடுத்தீங்கன்னா அந்த ஷோவில் வந்து சில ஜட்ஜஸ் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டில் இருந்தவங்க. ஒரு டான்ஸ் ஃபீல்டில் அந்த டான்ஸராக இருப்பாங்க, டான்ஸ் கோரியோகிராஃபராக இருப்பாங்க, மியூசிக் ஃபீல்டில் பாடின நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் கூப்பிட்டு வந்து ஜட்ஜாக வச்சுக்கிறது. ஜட்ஜுக்கு அவங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த பாட்டில் வந்து இந்த சுதி விலகிடுச்சு, இந்த டான்ஸ் இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் மாற்றி போட்டுக்கலாம் அப்படி சொல்லலாம். தே ஹாவ் அ கேப்பபிலிட்டி டு டூ ரிவ்யூ த டான்ஸ் ஆர் மியூசிக். பட் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கு தகுதியே கிடையாது. அதுதான் உண்மை. அதை ஃபஸ்ட் நம்ம ஒத்துக்கணும். எனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் எனக்கு ரிவ்யூ பண்ண தகுதி கிடையாது, ஒப்பீனியன் சொல்ல தகுதி இருக்குது. நான் பார்க்குற வியூவிலேருந்து இப்போ இந்த ஒரு மொபைல் இருக்குது, ஒரு கேமரா இருக்குது, இல்லை ஒரு வேறு எதாவது சொல்ல இது ரெட் கேமராஸ்லாம் வந்துச்சு. என்கிட்ட இருக்க மொபைலில் பார்க்கும்போது இதே வியூ வேறு மாதிரி தெரியலாம். இன்னொருத்தவங்கள்ட்ட இருக்க ஒரு ஹைடெஃபினிஷன் 4Kல இருக்கிறவங்களுக்கு அவங்களோட வியூ வேறு மாதிரி இருக்கலாம். இட்ஸ் கால்ட் ஒப்பீனியன். அவங்க ஒப்பீனியன், அவங்க பார்க்குற விதம். சில பேருக்கு மலை மேலே இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு கடல் ஓரமாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு அருவிகளில் பார்த்தா பிடிக்கும். அது அவங்க ஒப்பீனியன், அவங்க அதை பார்த்துட்டு போட்டுமே. நீங்கள் வீடியோ போடுங்க, நான் வேணாம்னு சொல்லலை. நான் வந்து ஒரு விஷயத்த வந்து என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன்னு சொல்லி போடுங்க. ரிவ்யூன்னு போடாதீங்க. ரிவ்யூ இஸ் நாட் யுவர் கரெக்ட் வேர்ட் டு யூஸ். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். மூவி பாருங்கள், உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். அது மற்றவங்களை பாதிக்காத வரை ஓகே. மூவி வந்து பப்ளிக்காக தான் போடுறீங்க, ஆனால் எந்த இடத்துலையும் அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கிடையவே கிடையாது. அந்த வார்த்தையை ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறாரு, கோபிநாத் கேட்குறாரு, அது எப்படி பப்ளிக்காக இல்லாமல் போக முடியும்? நீங்கள் பப்ளிக்கை கலாய்க்கலையா, நீங்கள் போலீஸை கலாய்க்கலையா, நீங்கள் வந்து இதை கலாய்க்கலையா, அதை கலாய்க்கலையான்னு கேட்குறதுலாம் அந்த சிச்சுவேஷன், அந்த டாபிக்கு சம்மந்தம் இல்லாத வேர்ட்ஸ். அவரை வாயடை வைக்கிறாங்க, நீ பேசக்கூடாது, நிறுத்து. அது தப்பான விஷயம். நீ ஆங்கரிங் பண்ண ஆங்கரிங் மட்டும் பண்ணு, நீ ஜட்ஜி கிடையாது. இவர் வந்து இப்போ ரொம்ப பார்ஷியலாக பேசுகிறாங்க கோபிநாத். தட்ஸ் நாட் ரைட். த சேம் டைம் ரெவ்யூவர்ஸும் போடவே கூடாது. அவங்க வந்து ஒப்பீனியன்ஸ், மை ஒப்பீனியன்ஸ் போட சொல்லுங்க. அவங்க பாண்டா இருக்கட்டும், ப்ளூ சட்டை மாறினா இருக்கட்டும், யாரும் இருக்கட்டும், அவங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. எனக்கு இந்த சுச்சுவேஷனில் இந்த சீன் பிடிக்கலங்க, எனக்கு இந்த இடத்துல இந்த சீன் பிடிக்கல, அது ஓகே. பட் ரிவ்யூ பண்ணாதீங்க. ரிவ்யூ பண்ணுறதுக்கு நீங்கள் கேப்பபிள் கிடையாதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. ஆக்சுவலி இல்லை ஆச்சே, நீங்கள் சொல்கிற இடத்துல இந்த இடத்துல தப்பாக இருக்குது, இந்த இடத்துல இது பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு அதை என்ன கரெக்ட் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணுறேன். அந்த சேம் டைம் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, அதான் என்னோட ஒப்பீனியன். ஆனால் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேண்டுமானால் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.